இந்த கொலை 3 கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். மதம் ரீதியான சங்கரமடம் செய்திருக்கலாம் என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. திருவேங்கடம் அதனால தான் என்கவுண்டர் செய்யப்பட்டாரா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த பார்த்தீங்கன்னா சிசிங் ராஜாவையும் சம்பவம் செந்திலையும் இடையில் கொண்டு வந்தாங்க. சிசிங் ராஜாவை ஆந்திராவில் போய் கிட்ட நெருங்கிட்டோம் பிடிக்க போகிறோம்னு அறிவித்தாங்க. கிட்ட நெருங்கிட்டோம் பிடிக்க போகிறோம்னு சொல்லுகிற போதே அவன் தப்பிப்பானா இல்லையா? 15 ஆண்டுகளாக சம்பவம் செந்திலை பார்க்காத காவல்துறை தோல்வியடைந்து விட்டது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறதா? அப்போ இதுவரை சம்பவம் செந்தில் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. முதல்ல என்ன சொன்னீங்க? வடகிழக்கு மாநிலங்களில் எங்கேயாவது பதுங்கியிருக்கலாம், நாங்கள் தேடி போகிறோம் நீங்கள். அப்புறம் என்ன சொன்னீங்க? நேபாளம் வழியாக தப்பிச்சிருக்கலாம்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு தப்பித்து போய் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறான்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி சொன்னீங்க? மும்பையில் பதுங்கியிருப்பதாக எங்களுக்கு ரகசியத்தை கொண்டு சொன்னீங்க. இது எல்லாம் காவல்துறை அறிவிச்சது. இதை எதுக்கு அறிவிக்கணும்? நீ அறிவிச்சு கொடுத்தா போய் பிடிக்கணுமா? ஏன் ரகசியங்கள் பாதுகாக்கப்படவில்லை காவல்துறை? டூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.